ஓட மாட்டேங்குது. 1 கோடி ரூபாய் எடுத்தது வந்து 100 கோடி ரூபாய் சம்பாதிக்குது. இதெல்லாம் இது வரைக்கும் அந்த மந்திரம் தெரியாதவங்கனால அந்த சினிமாவோட அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மந்திரம் எவனுக்குமே தெரியாது, எந்த சம்பவனுக்குமே தெரியாது. அந்த ஓடிச்சுன்னா ஒண்ணு தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க, ஓடலைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் வந்து இந்த சினிமாவோட தலையெழுத்து. சார், இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா, இப்ப ஒரு படத்துக்கு வந்து பட்ஜெட் அப்படின்றது முக்கியமா இருக்கா, இல்ல அந்த படத்தோட ஐடியா அப்படின்றது முக்கியமா? ஐடியா தான் எப்பவுமே ஜெயிக்கும். ஐடியா தான் பெஸ்ட். நீங்க வந்து வெறும் பணத்தை கொண்டு போய் கிழிச்சா போட முடியும் ஃப்ரேம்ல. கரெக்ட் சார். கட்டுக்கட்டா கிழிச்சு போட்டா உட்காந்து பார்த்துட்டா இருப்பாங்க. அப்படி கிடையாது. அந்த மாதிரி நிறைய படம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. எதுக்கு எடுத்தானே தெரியல, எதுக்கு செலவு பண்ணானே தெரியல அப்படின்னு. 1 கோடி ரூபாய் போட்டாலும் நிறைய படம் இப்ப சக்சஸ் ஆயிருக்கு. ஆமா சார், ஆமா. மாரி செல்வராஜ் படங்கள் இருக்கட்டும், இந்த இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி நிறைய, இப்ப சிறைன்னு ஒரு படம் வந்துருக்கு. அது அவ்வளோ எங்கேஜா இருக்கு. பார்த்தோம்னா என்ஜாய் பண்றாங்க. அதுல ஒரு டைட்டா ஒரு பிளே இருக்கும். அது அதை கொண்டு போறாங்க இல்ல, அது அங்கதான் வந்து அந்த படம் ஜெயிக்குது. தவிர நீங்க ரூபாயை வச்சுட்டுலாம் நீங்க கணக்கு போட முடியும். கமர்ஷியலா ஒரு ரூபாயை செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அதுவும் கனெக்ட் ஆகணும். ஆனா தானே அது ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லைன்னா நிறைய படங்கள் ஃபெயிலியர் ஆயிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, இது நம்ம சொல்லணுங்கிறது இல்லை. நீங்க எந்த படத்தை பார்த்து சார் ரீசன்ட் டைம்ல ரொம்ப இன்ஸ்பயர் ஆனீங்க? நிறைய படங்கள் இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பட்ஜெட் படங்கள்லயே ரொம்ப நல்ல இது பண்ணிருக்காங்க. இப்ப சொன்ன படங்கள்லாம் அந்த லிஸ்ட்ல வந்த படங்கள் தான். அதுதான் பெரிய சக்சஸ் ஆயிருக்கு. ஆமா. இப்போ வந்து சார் நிறைய டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்துருச்சு. ஏஐ கேமரா வந்துருச்சு, ஏஐ எடிட்டிங் வந்துருச்சு, விஷுவல்ஸ் கூட ஏஐல வந்துருச்சு. இதனால ஃபியூச்சர்ல வந்து அந்த சினிமாட்டோகிராஃபியோட ரோல் வந்து குறையும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது குறையாது. ஏன்னா அது வேற உருவத்துல வரும், அவ்வளவுதான். அது வேற 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 டிவைஸ்ல வருதே தவிர ஐடியா வந்து இப்ப ஒரே கேமரா தான். ஒரு கேமராவை என்கிட்ட கொடுத்தா வேற மாதிரி எடுப்பேன், அவர்கிட்ட கொடுத்தா வேற மாதிரி, அவர்கிட்ட கொடுத்தா வேற மாதிரி. கேமரா ஒண்ணுதான், ஐடியா தான். ஐடியா வேரி ஆகும். அது ஏஐலயுமே வந்து ஒரு ஏஐ உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், அவருக்கு தெரியும்னா நான் ஒரு பதிவு கொண்டு போனோம், நீங்க ஒண்ணு பண்ணுவீங்க. இதுல எது பெஸ்ட்ங்கிறது பார்வையாளர் தான் டிசைட். கரெக்ட் சார், கரெக்ட் சார். அது எப்பவுமே ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆமா சார். இந்த டிவைஸ் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர அது மாத்த முடியாது. ஓகே சார். அதுதான் ஐடியா தான். ஆமா. இப்போ அது இல்லாம என்ன, அந்த ஏஐல வந்து அந்த உயிர் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லை, அது ரொம்ப நாளைக்கு நிக்காதுங்கிறது என்னோட கருத்து. ஓகே சார், ஓகே சார். எப்படி பார்த்தாலும் ஒரு ஆர்டிபிஷியல் அப்படிங்கிற வரும்போது அது மேல வந்து ஒத்துக்கவே முடியாது. இப்போ நீங்க லைவா இப்ப வந்து நிறைய படம் உள்ள ஹீரோயின் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்கப் போட்டது மேக்கப் போடாதுல தெரியும் பாருங்க. மேக்கப் போடாமலே ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னே தெரியும் அழகான பொண்ணுடா அப்படின்னு. எவ்வளவு மேக்கப் போட்டாலும் இவங்க மேக்கப் போட்டிருக்காங்கன்னு தெரியும். அப்ப நீங்க அது போட்டு என்ன ஆக போகுது? அது வந்து நம்மளுக்கு அந்த மாதிரிதான் இந்த ஏஐ. அந்த ஒரிஜினாலிட்டி அப்படின்றதுக்கு ஒரு பவர், அது பவர் இருக்கும். அப்படிதான் இது பார்க்கணும். ஓகே சார், ஓகே சார். அப்படிதான் பார்ப்பாங்க, கண்டிப்பா அதான் நடக்கும். ஆனா இப்ப இருந்தாலுமே சார் அதை பார்த்து தானே சார் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க மக்கள் எல்லாம். ஆரம்பத்துல எது வந்தாலுமே அப்படிதானே. கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஓப்பனிங்ல வந்தோடனே புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க எது புதுசா வந்தாலும் அது மேல கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. கரெக்ட் சார். ஆமா சார். அது போக போனோடனே மாறிடும். இப்போ வந்து சார் சல்லியர்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு எக்ஸாம்பிளுக்கு. அந்த படத்துக்கு வந்து சரியாவே தியேட்டர்ஸ் கிடைக்கல. ஸோ வந்து அதை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மோட growth வந்து ஃபியூச்சர்ல வந்து தியேட்டரையும் வந்து அஃபெக்ட் பண்ணுமா சார்? தியேட்டர் அஃபெக்ட் பண்ணிதான் ஆகும். அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதை தாண்டி தியேட்டருக்கு தான் போறது இல்லையே ஜனங்கள். ஆமா சார். அப்ப போகாதவங்கள நம்ம எப்படி பார்க்க வைக்கணும், பார்த்தாகணும். ஆமா சார். அப்படி பார்க்கணும் ஜனங்கள். அதுதான் பாயிண்ட். அது தியேட்டருக்கு போகுது, நம்ம வந்து ஓடிடில வருது அப்படிங்கலாம் இல்லை. எப்படினாலும் பெருவாரியான ஜனங்களை போய் ரீச் பண்ணணுங்கிறது தான் அந்த ஐடியா, கண்டென்ட்டோட இது. தியேட்டர்ல இல்லைனாலும் நீங்க எங்க இருந்தாலும் அதை கொண்டாடிடுவான் ஜனங்க. நீங்க தடுக்கவே முடியாது. நீங்க தியேட்டர் வச்சிருக்கோம், தியேட்டருக்கு வரல, நீங்க எந்த வகையிலனாலும் அது ஜெயிச்சிரும். அதை நீங்க வந்து தியேட்டருக்காரங்களாலாம் ஒண்ணுமே பண்ண முடியும். அது ஜனங்களை போய் பிடிக்கணும். பிடிச்சுன்னா இந்த சல்லியர்கள் இங்க இந்த ஊர் வரைக்கும் இங்க கொண்டு வந்து நம்ம பேசுற வரைக்கும் வந்திருக்குன்னா அது அதோட சக்சஸ் தான். கரெக்ட் சார். இல்லைன்னா நீங்க பேச மாட்டீங்க, நாங்க பேச மாட்டோம், யாரும் பேச மாட்டோம், அந்த ஒரு பார்டர்லயே நின்றுணும். ஆமா சார், ஆமா சார். எல்லாரையும் பேச வச்சிருச்சுனாலே சக்சஸ். கரெக்ட் சார். அதுதான் மெயின்.
இப்போ வந்து சார் நீங்க நிறைய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருப்பீங்க. அதுல இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்டர் வந்து கேமரா முன்னாடி சடனா பண்ண ஒரு மொமெண்ட் அப்படியே வந்து அதை அப்படியே படத்துல வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பயர்